நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது வந்து ஹீரோ ஜீரோ மெத்தட் பார்க்க போகிறோம். இதுக்கு வந்து என்ன பண்ணோம்னா, நம்ம நிஃப்டி சார்ட் எடுத்துக்கணுங்க. நிஃப்டி சார்ட் எடுத்துகிட்டு நம்ம காலையில் 9 மணிக்கு நம்ம இதை வரைஞ்சி 4 லைன் வரையணும். அதாவது மேலே 2 லைன் கீழே 2 லைன் வரும். இந்த 4 லைனை மேலே 2 லைனை டச் பண்ணால் நம்ம வந்து பிஇ எடுக்கணும், கீழே 2 டச் பண்ணால் சிஇ எடுக்கணும். நம்ம ஸ்ட்ராட்டஜி வந்து எந்த விதமான இண்டிகேட்டரும் இது யூஸ் பண்ணுற போது கிடையாது. நம்ம வந்து ப்ரைஸ் ஆக்ஷன் வச்சு தான் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம ரெண்டுக்கும் மேலே ஒரு 2 கோடு கீழே 2 கோடுக்கு நடுவில் தான் நம்ம ஹீரோ ட்ரேட் எடுக்க மாட்டோம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து மாஸ்டர் ஸ்ட்ரோக்கு. இதில் நம்ம என்ன பண்ணுறோம்னா, நம்ம நிஃப்டினா ஒரு 20 ரூபா இன்னும் 30 ரூபாக்குள்ள ஸ்ட்ரைக் ப்ரைஸ் சியிலையும் பிலையும் செலக்ட் பண்ணி 2 சார்ட்டை ஆட் பண்ணி வச்சுக்கணும். இப்போ நம்ம இன்றைக்கி பார்க்குறது வந்து பேங்க் நிஃப்டி வந்து 2 சார்ட்டை ஆட் பண்ணி வச்சுக்கிட்டு ஒன்றில் சிஇயும் ஒன்றில் பிஇயும் நம்ம ஆட் பண்ணி வச்சுருக்கோம். இந்த இதில் அந்த ஆரோ மார்க் போட்டிருக்கு பார்த்தீங்களா, அது வந்து அந்த சிஇயில் வந்து நமக்கு வந்து செல்லு கிடச்சிருக்கு. அதே நேரத்தில் அதே டைமிங்கில் பார்த்திங்கன்னா நாங்கள் பிஇயில் வந்து நமக்கு வந்து என்ட்ரி கிடச்சிருக்கு. அதாவது 10-20க்கு வந்து செல்லில் வந்து நமக்கு வந்து ஸ்டாப் லாஸ் வந்து ஹிட் ஆகிட்டு இதில் சிஇயில். அதே இது நம்ம ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆனதுக்கப்புறம் அங்கே வந்து நமக்கு வந்து பிஇயில் என்ட்ரி கிடச்சி ஒரு 4-5 ஒரு 10-20 பாயிண்ட் 30 பாயிண்ட்டு ஒரு 50 பாயிண்ட்டு கிட்ட ப்ராஃபிட் கொடுத்துருக்கு. இதுதான் நம்ம ஸ்ட்ராட்டஜி. இதே மாதிரி நம்ம ஸ்ட்ராட்டஜி வந்து எல்லாருமே ஒர்க் ஆகும். நமக்கு இந்த ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி எல்லாருமே நம்ம ஒர்க் பண்ணலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து கோல்டன் லைன் ஸ்ட்ராட்டஜி. இது வந்து எல்லாருமே ஒர்க் ஆகும். நம்ம வந்து இன்றைக்கி வந்து பேங்க் நிஃப்டி எடுத்திருக்கோம். இது வந்து என்ன பண்ண போகிறோம்னா, பேங்க் நிஃப்டி எடுத்து நம்ம ஒரு லைனை வரைவோம். அந்த லைனை வரைஞ்சிட்டு அதை வச்சு நம்ம ஸ்ட்ரைக் ப்ரைஸ் செலக்ட் பண்ணுவோம். இந்த லைன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 50,200 அந்த இடத்துல லைன் வருது. அப்போ அதை நியரஸ்ட்டு ஏடிஎம் ஸ்ட்ரைக் வந்து நம்ம செலக்ட் பண்ணுவோம். செலக்ட் பண்ணி சிஇயும் அதே மாதிரி 2 சார்ட்டாக ஸ்ப்ளிட் பண்ணிக்கிட்டு ஒரு இதில் சிஇயும் 50,200 சிஇயும் ஆட் பண்ணுவோம், இன்னொரு இதில் 50,200 பிஇ ஆட் பண்ணுவோம். அந்த சிஇயும் பிஇயும் ஆட் பண்ணி அதில் 2லேயுமே நம்ம வந்து ஒரு லைன் வரைவோம். 50,200 சிஇலையும் 50,000 பிஇலையும் நம்ம ஒரு லைன் வரைவோம். எதில் நம்ம என்ட்ரி கிடைக்கும் நம்ம அதில் என்ட்ரி எடுக்கிறோம். அவ்வளோதான் அந்த ஸ்ட்ராட்டஜி.